அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் ஆலயங்கள் தொடர்பான சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அமைதியுடன் இருந்து சமூக ஒற்றுமையை முன்னிறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்சன் ஜோஹான் சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் குறித்து மக்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சிக்கும் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் வழிபாட்டு தலங்களை சார்ந்த பிரச்சனைகள் உரையாடல் மற்றும் சட்ட வழிமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆலய நிர்வாகங்களுடன் சந்திக்க தயார் என்றும் அவர் கூறினார். அமானா கட்சியின் உலுலங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் சானி ஹம்சான் சட்ட விரோதமாக கட்டப்பட்ட அமைப்புகள் குறித்து அதிருப்தி இருந்தால் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தன்னிச்சையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ரவாங் பகுதியில் உள்ள இந்து கோயிலின் ஒரு பகுதியை சேதப்படுத்தியதாக கூறி 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அமைதிக்கேடு, வழிபாட்டு தல சேதம் மற்றும் சட்டவிரோத நுழைவு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. தாம் சீன விரோதி அல்ல என்பதற்கான ஆதாரமாக தமது மாமியார் குடும்பம் சீனர்தான் என்று கூறிய அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலேவின் விளக்கத்துக்கு DAP கட்சியைச் சேர்ந்த ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் செயற்குழு உறுப்பினர் தெங் சாங் கிம் கடுமையாக பதிலளித்துள்ளார். தமது முகநூல் பதிவில், உங்கள் சீன மாமியார் கதையை எங்களுக்கு சொல்வதை நிறுத்துங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் சீனர்களின் நாட்டுப்பற்றை கேள்விக்குறியாக்கும் போது அது DAPயை அல்ல, சீனர்களையே வெறுப்பதாக நிரூபிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஜலோர் கமிலாங் கொடி தலைகீழாக காட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக அக்மால் முன்பு வெளியிட்ட கருத்துக்களை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. முன்னதாக ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய அக்மால், தாம் சீன விரோதி அல்ல என்றும் DAP கட்சிக்கு எதிரான தமது நிலைப்பாடு அரசியல் கொள்கைகளை சார்ந்ததே என்றும் தெரிவித்திருந்தார். அதற்கான உதாரணமாக தனது மாமியார் குடும்பம் சீனர் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். புத்தகங்களில் வெளியிடப்படும் உள்ளடக்கங்களை பரிசோதித்து வடிகட்டும் பணியை உள்துறை அமைச்சு வாரந்தோறும் மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. தேசிய நூலகம் மூலம் தேசிய ஒற்றுமை அமைச்சின் கீழ் உள்ளடக்கங்களை வடிகட்டும் பொறுப்பு இல்லை என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் விளக்கினார். புத்தகத்தின் முழு கருவூல நகலை தங்களிடமே பொதுவாக வழங்குவதில்லை. சுருக்கம், பக்க எண்ணிக்கை மற்றும் உள்ளடக்க விளக்கம் மட்டுமே கிடைக்கும். முழு நூலும் வெளியீட்டுக்கு பிறகே தங்களுக்கு கிடைக்கிறது என்று அவர் கூறினார். ஆனால் களஞ்சிய மையமான டெபாசிட்டரிக்கு உள்துறை அமைச்சு வாரந்தோறும் வந்து உள்ளடக்கங்களை பரிசோதிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் மலேசியாவின் கொள்கைகள் அல்லது நம்பிக்கைகளுக்கு முரணான அம்சங்கள் உள்ளதாக புகார் அளிக்கப்பட்டால் உள்துறை அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் யுனேஸ்வரன் கூறினார். புகார் வந்தவுடன் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் உண்மையானதா என்பதை நூலகத்துடன் சரிபார்த்து அதன் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். பெர்சாத்து துணைத் தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடி நீக்கப்பட்டால் பெர்சாத்து கட்சி பிளவுபட வாய்ப்புள்ளதாக கட்சியின் உலுலங்காட் தகவல் பிரிவு தலைவர் முகமது ஷஃபீக் அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார். கட்சியின் ஒழுக்காற்று குழுவின் முன் ஆஜரான பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பெர்சாத்து ஏற்கனவே 2 பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளதாக கூறினார். ஒரு தரப்பு செயலாளர் டதஸ்ரீ அஸ்மின் அலியுடன் இணைந்த முன்னாள் PKR உறுப்பினர்கள், மற்றொன்று ஹம்சாவை ஆதரிக்கும் முன்னாள் அம்னோ உறுப்பினர்கள் என அவர் விளக்கினார். அம்னோவில் இருந்து வந்தவர்கள் தங்களுடைய தலைவரை விரும்புகிறார்கள், PKRல் இருந்து வந்தவர்கள் அஸ்மினை விரும்புகிறார்கள். அங்கிருந்தே பிளவு தொடங்கியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஹம்சாவுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை பிளவை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். முன்னதாக பெரிகாத்தான் நேஷனல் தலைவராக தான்சி மொஹிதீன் யாசின் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது, அஸ்மின் அலி மற்றும் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் ஆகியோரை விமர்சித்தது, கூட்டணியில் பாஸ் கட்சியை திறம்பட ஆதரித்தது ஆகிய காரணங்களுக்காக சஃபீக் ஒழுக்காற்று குழுவால் அழைக்கப்பட்டார். கட்சிக்குள் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாகவும் ஒழுக்காற்று குழுவின் தீர்ப்பு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கட்சி என்பது ஒரே ஒருவரா, அஸ்மின் தானா, துன் ஃபைசாலா, முஹிதீனா, இல்லை பெர்சாத்து தன்னுடைய கொள்கைகளை கொண்ட அமைப்பா? தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் கட்சி நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு அம்னோ மற்றும் பாஸ் கட்சிகள் கூட்டணியாக இணைந்து போட்டியிட வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே அழைப்பு விடுத்துள்ளார்.
அண்மையில் ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அவர், மலாய் அரசியல் பிளவு பெரும்பான்மை பகுதிகளிலும் அவர்களின் செல்வாக்கை பலவீனப்படுத்தியுள்ளது. மலாய் ஒற்றுமையை விரும்பினால் இப்போதே தொடங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பேசுவது மட்டும் போதாது, மலாக்காவில் அதை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த மலாக்கா மாநில தேர்தலில் பாஸ் கட்சி எந்த இடத்தையும் வெல்லாத போதிலும் சில தொகுதிகளில் அம்னோ இடம் விட்டுக் கொடுத்தாலும் பரவாயில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நகர்ப்புறங்களை தவிர கிராமப்புற மற்றும் அரை கிராமப்புற பகுதிகளில் மலாய்க்காரர்கள் அரசியல் பிளவை குறித்து அதிகம் கவலைப்படுகின்றனர் என்றும் அக்மால் தெரிவித்தார். அம்னோ இழந்த வாக்குகள் பக்கத்தன் ஹரப்பானுக்கு அல்ல, பாஸ் மற்றும் பெரிகாத்தான் நேஷனலுக்கே சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்னோ மற்றும் பாஸ் கூட்டணி அமைந்தாலும் பரிசான் நேஷனல் கட்டமைப்பு தொடரும் என்றும் பிற இனங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். பட்டர்வர்த் தமான் ரத்னாவில் கடந்த டிசம்பர் மாதம் 2 உயிரிழப்புகளுக்கு காரணமான வீட்டு தீ விபத்து திட்டமிட்ட தீ வைப்பாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. துறையின் இயக்குநர் ஷோகி ஹம்சா கூறுகையில், முழுமையான விசாரணை அறிக்கை ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 50 வயதுடைய பெண்ணும் சுமார் 5 வயதுடைய அவரது தத்தெடுத்த மகளும் உயிரிழந்தனர். இருவரின் உடல்களும் வீட்டின் பிரதான நுழைவாயில் அருகிலுள்ள ஹாலில் கண்டெடுக்கப்பட்டன. அதே சமயம் 20 வயதுடைய மகன் சமையலறை கதவு அருகில் கூரை இடிந்து விழுந்ததில் சிக்கிய நிலையில் காயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்திற்கு பின்னர் அந்த பெண்ணின் மகனை போலீசார் கைது செய்தனர். ஆரம்பத்தில் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டிருந்த இந்த வழக்கு தற்போது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரணை செய்யப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.